Praise the Lord. Hallelujah. ஹெவன் டிவி நேயர்களுக்கு ஹெவன் டிவியின் சார்பாக இந்த மகளிர் தின நன்னாளிலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக நான் தேவனை ஆராதித்து அதற்குள் செல்வோம். தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நம் தேவனை பயபக்தியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்தே தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்தே தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்தே போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்தே மறைந்தே போம், விசுவாசி என்றென்றும் நீலைப்பான். வானம் பூமி ஒழிந்தே போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்தே மறைந்தே போம், விசுவாசி என்றென்றும் நீலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட பெண், கடவுளுக்கு பயந்து நடக்கிற பெண், குணசாலியான பெண்கள், கனிதரும் பெண்களாக இருப்பார்கள். அவர்கள் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள். அவளுடைய கணவன் அவளை நம்புவான். பிள்ளைகள் அவளை பேறு பெற்றவள் என்று புகழ்வார்கள். பட்டணத்து முகப்பு வாசல்களிலே அவளுடைய புகழ் எங்கும் பரவி இருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணை தேவனும் விரும்புவார். தேவனுடைய ஆவி அவர்களை நடத்தும். தேவன் அவர்களோடு இருக்கும் பொழுது அந்த பெண்கள் விசேஷமானவர்கள். விசேஷமான அந்த பெண்களை தேவன் எப்பொழுதும் ஆறுதலாய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார்.
அவர்களை எல்லா வழிகளிலும் நடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அவளை விரும்புவார்கள். அவளுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். அவளுடைய பயணங்கள் எல்லாம் தேவன் அவளோடு இருந்து ஆளுகை செய்வாள். அவள் விசேஷித்தவள். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் நேசிப்பவள். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குதே, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுதே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குதே, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுதே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. குணசாலியான பெண் உலக பிரகாரமாக இப்படி இருந்தாலும், உலக கனிகள் கொடுக்கக்கூடிய காரியங்களில் அவள் சிறந்து விளங்கினாலும் ஆவிக்குரிய காரியங்களில் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவள் தேவனை நோக்கி பார்த்து மேலான காரியங்களை சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே நாட்டம் செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் சிந்தனை செயல்களிலே இருக்கும்பொழுது அவருடைய அபிஷேகம் நதி போல் நம்மளிடம் பாயும். நம்ம நதி போல் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தால் அவர் மற்றவர்களையும் அவளுக்கு உள் இயேசுவை கொண்டு வர முடியும். இயேசு நம்மோடு நம் இருதயத்தில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் நாம் அதை பகிர்ந்து கொடுக்க முடியும். இவர்கள் முதலில் புது மனிதனாக மாறி மற்றவர்களையும் புது மனிதனாக ஆக்கக்கூடிய தகுதிகள் அந்த ஆவியானவர் உள்ளே புகும்போது தான் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த ஆவிக்குரிய கனிகளை அவள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் அவள் ஈடுபட வேண்டும். ஆவியான சிந்தனை செயல்கள் எல்லாம் அவளிடம் இருக்க வேண்டும். அப்பொழுது நொறுக்கப்பட்டவர்களும் சிதறிண்டு கிடக்கிறவர்களும் மரண வாசலிலே நிற்கிறவர்களும் பாதாளத்தில் கிடக்கிறவர்களுக்கும் இவளுடைய ஆவியின் பிரசன்னத்தினால் அபிஷேகத்தால் அவர்களை மீட்டு மோட்சத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய நற்கனிகளை அவள் பெற்றிருக்கிறாள்.
இதுவே அவளுக்கு பாக்கியம். அந்த பாக்கியம் இருக்கும்போது அவள் ரொம்ப விசேஷமானவள். அவளைப் போல் ஒருவரும் இல்லை. அந்த தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது அவள் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறாள். நாமும் அதே போல அந்த புது சிருஷ்டியாக மாற தேவனிடம் பிரார்த்திப்போம். தேவன் நம்மோடு இருந்து நம்மளை ஆளுகை செய்து இந்த மகளிர் தின நன்னாளிலே எல்லா மகளிருக்கும் இந்த ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கட்டும். தேவன் நம்மளோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆவியானவர் நம் மத்தியில் இறங்குவாராக. ஆவியின் கனிகள் நமக்கு கொடுக்கப்படத்தக்கதாக நாம் ஆவிக்குள் நுழைந்து ஆவியின் கனிகளை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அக்கினி ரூபமாக நம்மீல் இறங்கினால் எல்லோரும் நம் ஆவியில் திளைத்து அந்நிய பாஷைகளை பேசி அவரோடு ஒன்றிருத்திருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விடையும் மேலான சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஆவிக்குள்ளாகி அவருடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா, எலியா, மோசே எல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆவியின் வரங்களை நமக்கும் தேவன் தரக்கூடிய வல்லமையை நமக்கு தர தேவன் கிருபை தரட்டும். நாமும் அந்த ஆவியோடு ஒன்றித்து அதே வல்லமைகளை அப்போஸ்தலர்கள் எப்படி பெற்றார்களோ அதே மாதிரி அந்த வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி தன்னில் தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருண்ட அனைத்தையும் சுட்டரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இருண்ட அனைத்தையும் சுட்டரித்தீரே, எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. தேவனை நாம் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் துதிக்க வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு துதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம் தலைமேல் தங்கும். தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லாம் ஜெயமே. நாம் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை எடுப்போம். ஹல்லேலூயா. சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், உம்மை வணங்குறோம், ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் மாத்திரம் போதும் எங்களுக்கு. நீர் எங்களோடு இருந்தால் எல்லாமே ஜெயமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆராதிக்க எங்களுக்கு இந்த கிருபைகளை தாருங்க. அக்கினி அபிஷேகத்தை தாருங்க. ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆளுகை செல்லட்டும். உம்முடைய
கொடைகளை எங்களுக்கு தாருங்க, அருட்கொடைகளை எங்களுக்கு தாருங்க, கனிகளை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இப்போ இந்த மகளிர் தினத்து அன்று எல்லா மக்களுக்கும் உம்முடைய அருட்கொடைகள் செல்லட்டும் சுவாமி, உம்முடைய கனிகள் செல்லட்டும் ஆண்டவரே, உம்முடைய வரங்கள் செல்லட்டும் ஆண்டவரே. உம்மை எப்படி துதிக்கணும் வணங்கணும் பரிசுத்த உள்ளத்தோடு என்று எல்லாரும் நிறைவோ பெறபடி ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மனதிலேயும் தேவன் தேவன் குடியிருப்பாராக, தேவன் குடியிருந்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரம் போதும், எங்களோடு இருந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களுக்கு நித்தியர் ஆண்டவரே, நிரந்தரமானவர் நீரே ஆண்டவரே. என்றென்று உண்மை நாங்கள் தொழுது கொள்ள என்றும் நித்தியமாய் உயிரோடு இருக்கிற நித்திய ஜீவன் உள்ள தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் சுவாமி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா காரியங்களிலும் நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஜெயமே ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவர் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த இந்த டிவிக்காக, ஹெவன் டிவிக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா சோத்திரம். இந்த ஹெவன் டிவி தயாரிப்பாளர்களும் அப்பா உடன் இருக்கிற உறுப்பினர்கள் அவர்களையும் ஆண்டவரே, அவர்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே, அப்பா சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, அப்பா நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் வானத்திலிருந்து பார்க்கக்கூடிய நித்திய தேவன் ஆண்டவரே. நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எல்லாரையும் எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் சுவாமி. அப்பா எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நீர். எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஜெயமே சுவாமி. எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா சோத்திரம். எங்களோடு இருந்து ஆளுகை செய்து உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால் எப்பொழுதும் நிரப்பி உம்முடைய பிரசன்ஸ் எங்களோடு இருந்து ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் உம்முடைய பிரசன்ஸோடு நாங்கள் செல்ல வர கிருபை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ஸ் இல்லாத பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் இல்லவே ஆண்டவரே. அப்பா சோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு இருப்பதார் அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் ஆசீர்வதித்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அதை செய்வார். ஹல்லேலூயா.